ஸ்ரீ குருப்யோ நமஹ. வணக்கம் நண்பர்களே. நாளை ஒரு அற்புதமான ஒரு நாள். உலகத்தை காப்பதற்காக, நம்ம பாரதத்துடைய சனாதனம் காக்க எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ரிஷிகள் இந்த பாரத தேச புண்ணிய பூமியில அவதாரம் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில கலியுகத்துல காமதேனுவாக, கற்பவிருட்சமாக, தன்னை நாடி வரும் பக்தர்களுடைய துயர் தீர்ப்பவராக அவதரித்தவர் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். 1595ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய புவனகிரியில பிறந்தார். நம்ம தமிழ் மண்ணில் பிறந்தவர். இத பால்குண மாத சுக்ல பக்ஷ சப்தமி நாளில் பிறந்தார் அப்படின்பாங்க. அந்த பால்குண மாசம் அப்படிங்கிறது இப்போ நாளைக்கு ராகவேந்திர சுவாமியினுடைய அவதாரம் அல்லது வர்தந்தி ஜெயந்தின்னு அழைக்கப்படுது. ஆண்டுதோறும் அவருடைய அந்த வர்தந்தி கொண்டாடப்படக்கூடிய நாள். இந்த வருஷம் நாளைக்கு 24/2/2026 வருகிறது. இவருடைய இயற்பெயர், பிறந்தப்போ இவருக்கு வச்ச பெயர் வெங்கடநாதர்னு. வெங்கடேச சுவாமியினுடைய அனுகிரகத்தினால பிறந்தவர். வியாழக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இந்த வருஷம் இது 431வது ஜெயந்தி விழா நாளைக்கு நடக்குது. அவர் அதுக்கு பிறகு 1671 பிருந்தாவனத்தில் ஜீவசமாதியாக நுழைந்தார். 700 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களை வழிநடத்துறதாக வாக்குறுதியும் கொடுத்து இன்னைக்கும் பிருந்தாவனத்திலிருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமியினுடைய அவதார தினம் நாளைக்கு நம்ம என்ன நாளைக்கு பண்ணணும்னா, அவரை சென்று தரிசித்து அவருடைய அந்த பிறந்த ஒரு தினத்தில் அவருடைய அருளை பெறுவது முக்கியம். ஸ்ரீ ராகவேந்திர சகல பிரதாதா. என்ன கேட்குறீங்க? சகல பிரதாதா, எல்லா விதமான விஷயங்களையும் பிரதாதா உங்களுக்கு தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருநாதர். கல்பத்ருமஹா அப்படின்னு அவர்கிட்ட காமதேனு கல்பவருஷம் எப்படி இந்திரன் கிட்ட, தேவேந்திரன் கிட்ட இருக்குமோ, அப்படி ராகவ இந்திரனாக இருக்கக்கூடிய ராகவேந்திரர் இடத்திலும் கல்பவருஷ காமதேனுவாக இருக்கக்கூடியவர். வேண்டியதை வேண்டும் பக்தர்களுக்கு அளிக்கக்கூடிய குருநாதருடைய ஜெயந்தி நாளைக்கு அருகில் உள்ள ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கு போய் அவருக்கு முக்கியமாக பன்னீர் ரோஸு அல்லது செண்பகப்பூ வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனையை செய்து அவருடைய அருளை பெறக்கூடிய நாள். அவருக்கு போய் நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்ல போகிறதில்ல. அவங்க இந்த மாதிரி மகான்களுடைய அந்த அவதார தினத்தில் சென்று தரிசிக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. முக்கியமாக திருவோணம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்த அன்பர்கள், இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான ஒரு மகான் அப்படின்னா ராகவேந்திரர் தான். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவோணம், அவருக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணின குருவாக இருந்தவர். அப்பேற்பட்ட அந்த குருவை நாளை எல்லோரும் கூட வணங்கி, அவர் தாழ் வணங்கி அவர் அருள் பெறுங்கள். நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். நம்மளுடைய என்னென்ன கஷ்டங்கள், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம், சம்சாரே அக்ஷக சாகரே பிரகிருத்தோ காதே, இதில் சிக்கிட்டு என்னென்ன கமிட்மெண்ட் சிக்கிட்டு இருக்கோம், இதிலிருந்து எல்லாம் நம்ம கை தூக்கி மேலே விடக்கூடியவராக குரு ராகவேந்திரருடைய அவதார தினம். அவரை சென்று வணங்கி இந்த நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தாபங்கள் இருந்தும் விடுதலை பெறுவோம், குருவருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.